பிரதமரை பீஸா வெட்டுவீங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் பீஸா வெட்டுவேன்னு ஒரு ஆள் பேசுவார், அவர் மந்திரியா இருப்பாரா? இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர். எப்படி தாமோ அன்பரசனை உங்க மினிஸ்ட்ரியில சேர்த்திருக்கீங்க? எக்ஸ்பிளைன். இது அரசாங்கமா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்க. போலீஸ் கரவேட்டி கட்டல, அவ்வளவுதான். அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சிவப்பா மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம். திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண ரெண்டு, ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று கோவில். இந்த வழக்கை நான் என்ன சொல்கிறேன், தாமோதர அன்பரசனை கைது பண்ணட்டும் முதலமைச்சர். இந்த நாட்டின் இறையாண்மையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார். பிரதமரை பீஸா வெட்டுவீங்களா? என்ன பேச்சு? தாமோ அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாமல் இந்த திமுக சட்டவிரோதமாக செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேலே கூட எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிறேன்னா, யூ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஹிம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பீஸா வெட்டுவேன்னு ஒரு ஆள் பேசுவார், அவர் மந்திரியா இருப்பாரா? எவ்வளோ மோசமான ஒரு அரசாங்கம் இது! இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர். ஐ சார்ஜ் ஹிம். எப்படி தாமோ அன்பரசனை உங்கள் மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்கீங்க? எக்ஸ்பிளைன். இது அரசாங்கமா? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது, காட்டாட்சி. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா? போலீஸ் உங்கள் கையில் இருக்கிறதுனால. போலீஸ் கரவேட்டி கட்டல, அவ்வளோதான். அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சிவப்பா மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வரும். அதனால் இது தவறான அரசாங்கம். நீங்கள் அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன். யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். நடக்காது. பிஜேபி ஒர்க்கர்ஸ்னால் இன்டிமிடேட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் நீங்கள் அவரை போட்டதே அவர் பின்னணி மோசமானது, ஹிந்து விரோதம் நினச்சி போட்டிங்களோன்னு இப்போ சந்தேகம் வருதில்லை எனக்கு. ஏன்னா திருப்பதி கோவிலில் உலகம் பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை, அந்த கோவில் புனிதத்தை எடுக்கிற மாதிரியா? ஏன் நான் பிளைன் கேள்வி மாண்பு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டதே. இப்போ நீங்கள் யாராவது ரெகுலராக மார்க்கெட்டில் நெய் வாங்குறீங்களா? ஏம்மா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நெய் வாங்குறீங்களா? என் வீட்டுக்கு நான் வாங்குகிறேன். அரை கிலோ நெய் 370 380 ரூபா. அப்போது ஒரு கிலோ நெய் 760 to 780. 300 ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்ணுறேன்னு கேட்க வேண்டாமா ஜெகமோகன்? நெய் 300 ரூபாய்க்கு ஒரு கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ணுறதுன்னா அப்போ அந்த நெய் பியூர் நெய்யா? பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு இப்படி செய்யலாமா? இந்து கோவிலுக்கு இருக்கிற சொத்து இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண ரெண்டு, ஒன்று டாஸ்மாக்கு, இன்னொன்று கோவில். இதுதான். அதை வச்சு தான் இவங்களோட காலட்சேபம் ஓடிக்கொண்டு இருக்கு. இதில் நான் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த 4,76,581 ஏக்கர் ஆன்லைனில் போட முடியுமா, முடியாதா? இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது கோவிலில், போடுங்க. கோவிலில் இருக்கான்னு பார்த்துருவோம். 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்க அந்த 7/6/21 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்டில் வெட்கமே இல்லாமல் இந்த அரசாங்கம் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு புனராய்வுக்கு மனு போடுறாங்க. ஏன் அதில் என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு?